ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மரியன்னையின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். மரியன்னை வணக்க மாதத்தில் ஒவ்வொரு நாளும் மரியன்னை மன்றாட்டின் ஒரு திருப்பெயரை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று மரியன்னை மன்றாட்டு மாலையிலிருந்து நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், மிரர் ஆஃப் ஜஸ்டிஸ் ப்ரே ஃபார் அஸ் என்னும் மன்றாட்டில் நீதியின் கண்ணாடியே என்னும் பெயரை உங்களோடு தியானிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னை மரியாவுக்குத்தான் எத்தனை சிறப்பு பெயர்கள், அதில் நீதியின் கண்ணாடி என்பது ஒரு வித்தியாசமான பெயராக இருக்கிறது அல்லவா? ஆகவே இந்த நீதி என்பதையும் கண்ணாடி என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதி என்றால் விவிலியத்தில் குறைந்தது 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. முதல் அர்த்தம் நமக்கு தெரியும், ஒருவருக்கு உரியதை கொடுப்பது நீதி, ஒருவருக்கு உரியதை கொடுக்க மறுப்பது அநீதி. இது முதலாவது பொருள். இரண்டாவது ஒரு பொருளும் இருக்கிறது. விவிலியத்தின் பார்வையில் நீதி என்றால் புனிதம் என்று பொருள். நீதி என்றால் அனைத்து நற்பண்புகளின் இணைப்பு என்று பொருள். எடுத்துக்காட்டாக தொடக்க நூல் 15ஆம் அதிகாரம் 6வது இறைமொழியில் ஆபிரகாமை பற்றி நாம் வாசிக்கின்றோம். ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். ஒரு வித்தியாசமான செய்தி. ஆகவே ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார், கடவுள் அதை நீதியாக கருதினார். ஆகவே இங்கே நீதி என்பது கடவுளுக்கு உரியதை கொடுப்பது மட்டுமல்ல, அதையும் தாண்டி கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்வது, கடவுளுக்கு உகந்தவராக வாழ்வது, தூயவராக வாழ்வது, புனிதராக வாழ்வது. எனவே நீதி என்பது அன்னை மரியாவை பொறுத்த அளவில் அனைத்து நற்பண்புகளின் சேர்க்கையாக ஒன்றிப்பாக இருக்கிறது. எனவேதான் அவரை நீதியின் கண்ணாடி என்று நாம் அழைக்கின்றோம். எல்லா நற்பண்புகளும் சேர்ந்ததுதான் நீதி விவிலியத்தின் பார்வையில். ஆபிரகாம் நீதிமான் என்று அழைக்கப்பட்டார், யோசேப்பு நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். அப்படி என்றால் அவர் தூயவர் என்று பொருள், அவர் கடவுளுக்கு உகந்தவர் என்று பொருள், அவர் நேர்மையாளர் என்று பொருள். ஆகவே அந்த அர்த்தத்தில் தான் நாம் அன்னை மரியாவை நீதியின் கண்ணாடியே என்று சொல்கிறோம். அன்னை மரியா கடவுளுக்கு உகந்தவராக வாழ்ந்தார், அன்னை மரியா கடவுளுக்கு ஏற்புடையவராக வாழ்ந்தார், அன்னை மரியா அனைத்து நற்பண்புகளின் தொகுப்பாக விளங்கினார். எனவே அவர் நீதியின் கண்ணாடி. கண்ணாடி என்று நாம் ஏன் சொல்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நாம் கண்ணாடியை பார்க்கிறோம் அல்லவா? அந்த கண்ணாடி 2 செயல்களை செய்கிறது. ஒன்று, உருவத்தை பிரதிபலிக்கிறது. ஆகவே அன்னை மரியா நீதியை பிரதிபலிக்கின்றார். நீதி எப்படி இருக்க வேண்டும், தூய்மை எப்படி இருக்க வேண்டும், கடவுளுக்கு உகந்த வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்பதை அன்னை மரியா பிரதிபலிக்கின்றார். கடவுளுடைய நீதியை, கடவுளுடைய தூய்மையை, இயேசுவின் நிறைவை அன்னை மரியா பிரதிபலிக்கின்றார். கண்ணாடி என்பதன் முதற் பொருள் இது. இரண்டாவதாக கண்ணாடிக்கு இன்னொரு பண்பும் இருக்கிறது. அது என்னவென்றால், கண்ணாடி முன்பாக நின்று நாம் நம்மையே ஆய்வு செய்து கொள்கிறோம். நான் நன்றாக இருக்கிறேனா, என் முகம் நன்றாக இருக்கிறதா, இதில் ஏதாவது சேர்க்க வேண்டுமா, இதில் குறை எதுவும் இருக்கிறதா என்பதை பார்த்து நாம் நம்மை சரி செய்து கொள்கிறோம். ஆகவே அன்னை மரியாவை நீதியின் கண்ணாடி என்று அழைக்கின்ற பொழுது அன்னை மரியாவின் முன்பாக நாம் எல்லோரும் நின்று நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். அன்னை மரியாவை பார்த்து அவரிடமிருந்த தாழ்ச்சி என்னிடம் இருக்கிறதா, அவரிடமிருந்த எளிமை என்னிடம் இருக்கிறதா, அவரிடம் இருந்த கீழ்ப்படிதல் என்னிடம் இருக்கிறதா, அவரிடம் இருந்த நற்பண்புகள் என்னிடம் இருக்கிறதா, அவரிடம் இருந்த உறவின் பண்புகள் என்னிடம் இருக்கிறதா என்று நம்மையே ஆய்வு செய்யவும் நம்மை சரி செய்து கொள்ளவும் அன்னை மரியா உதவுகின்றார். எனவே தான் அவர் நீதியின் கண்ணாடி என்று அழைக்கப்படுகின்றார். எனவே அடுத்த முறை நீங்கள் கண்ணாடி முன்பாக நிற்கின்ற பொழுது அன்னை மரியாவை நினைத்துக் கொள்ளுங்கள். அவரும் ஒரு கண்ணாடி தான், அவர் நீதியின் கண்ணாடி. அவரை போல நாமும் வாழ வேண்டும். நாம் கடவுளின் நன்மை தரத்தை பிரதிபலிக்க வேண்டும். பிறர் நம்மை பார்த்து தங்கள் வாழ்வை சரி செய்து கொள்ள வேண்டும். நீதியின் கண்ணாடியை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.